திருச்சி விமான நிலையத்தில் அப்பாவி பயணிகளின் உடைகளை அவிழ்த்து சோதனை செய்த சுங்கத்துறை அதிகாரிகள் லஞ்சம் கேட்டதாக எழுந்த குற்றச்சாட்டு விமான பயணிகளிடையே அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பயணிகள் கூறும் குற்றச்சாட்டின் பின்னணி என்ன? உள்ள கொண்டு எடுத்து வச்சு கேட்டாப்ல அந்த தம்பிட்ட கேட்டாப்ல ஏர்போர்ட் இல்லையா அந்த ஒரு கட்டையா இருப்பா சார். சுங்கத்துறை அதிகாரி பணம் கேட்டதாக உயர் அதிகாரியிடம் பயணிகள் குற்றம் சாட்டும் வீடியோ காட்சிகள்தான் இவை. உயர் அதிகாரி உரிய விசாரணை நடத்தாமல் பயணிகளை ஒருமையில் பேசும் வீடியோ தற்போது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி விமான நிலையத்தில் நடப்பது என்ன? திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் நாள்தோறும் விதவிதமாக தங்க கடத்தல் சம்பவம் அதிகரித்த வண்ணம் உள்ளது. குறிப்பாக தங்கத்தை பசை வடிவில் மாற்றுவது, லேப்டாப் உள்ளே வைத்து கடத்துவது, மொபைல் போன் சார்ஜர் மூலம் கடத்துவது, பொம்மை வடிவில் கடத்துவது என்று விதவிதமான வகையில் தங்கம் கடத்துவது தொடர்கிறது. தங்க கடத்தல்காரர்கள் மீதான நடவடிக்கை வரவேற்கத்தக்க ஒன்றாக இருந்தாலும் கூட அப்பாவி பயணிகளிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் அத்துமீறி நடந்து கொள்கின்றனர் என்ற குற்றச்சாட்டும் அவ்வப்போது எழுந்து வருகிறது. இந்நிலையில் திங்கட்கிழமை காலை சிங்கப்பூரில் இருந்து திருச்சி விமான நிலையம் வந்த பயணிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்துள்ளனர். அவர்களில் சில பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட சிலரின் உடைமைகளை சந்தேகத்தின் பேரில் சுங்கத்துறை அதிகாரிகள் தடுத்து வைத்துள்ளனர். அப்பயணிகளை தனியாக அழைத்து அவர்களை ஆடைகளை களையச் செய்து சோதனை செய்ததாக கூறப்படுகிறது. சோதனையில் அப்பயணிகளிடம் எதுவும் இல்லை என்பது தெரிய வந்துள்ளது. ஆனாலும் சுங்கத்துறையைச் சேர்ந்த சிலர் அவர்களிடம் 3000 ரூபாய் லஞ்சம் கொடுத்துவிட்டு உடைமைகளை எடுத்துச் செல்லுங்கள் என்று கூறியதாக தெரிகிறது. இல்ல இந்த பெட்டியை உள்ள வச்சுக்கிட்டு கொடுக்கல என்னுடைய இதனால் ஆத்திரமடைந்த பயணிகள் அவர்களிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்து சுங்கத்துறை அதிகாரியான ரமேஷ் என்பவரிடம் முறையிட்டுள்ளனர். அவரோ தனது துறையினரை கண்டிக்காமல் பயணிகளை ஒருமையில் சரமாரியாக திட்டியதாக தெரிகிறது. காலை 9:30 மணிக்கு திருச்சி விமான நிலையம் வந்த பயணிகள் மதியம் 1:30 மணிக்குத்தான் வெளியே செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவங்களால் மன உளைச்சலுக்கு ஆளான பயணிகள் நடந்த சம்பவத்தை வீடியோவாக எடுத்து அதை சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றம் செய்துள்ளனர். சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி வரும் இந்த வீடியோ விமான பயணிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. கடத்தல்காரர்கள் மீதான சுங்கத்துறை அதிகாரிகளின் நடவடிக்கை வரவேற்கத்தக்கது என்றால் அப்பாவி பயணிகளிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் பணம் கேட்பதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு திருச்சி விமான நிலைய வட்டாரத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது.